நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மீண்டெழு தமிழா வலையொலியில் பல சரித்திரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை பல சரித்திர நிகழ்ச்சிகளை, பல சரித்திர சாகசங்களை, வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறோம். முகலாய பேரரசு எப்படி வீழ்ந்ததை பற்றி இன்றைக்கு பதிவு செய்ய போகிறோம். இந்த முகலாய பேரரசு வீழ்ந்ததை பற்றி பதிவு செய்துவிட்டு அடுத்து வருகின்ற பதிவுகளில் மனிதகுலம் தோன்றிய வரலாறு, மனிதகுலம் வளர்ந்த வரலாறு, மனிதகுலம் இன்றைக்கு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த மனிதகுலம் இன்னும் என்னவெல்லாம் சாதிக்க இருக்கிறது, இந்த மனிதகுலம் எப்படி வாழ்ந்தது, குகையிலே வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு லிப்ட் போட்டு வீடு கட்டுகின்ற அளவிற்கு எப்படி தன்னுடைய அறிவை, ஆற்றலை வளர்த்து கொண்டான். தூக்கணாங்குருவிகள் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து கூடுதான் கட்டி கொண்டிருக்கும். ஆனால் அது கட்டுகின்ற கூடு எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டுகிறது, அது எப்படி நேர்த்தியாக கட்டுகிறது என்பதை பற்றியெல்லாம் கூட இனி வரவிருக்கின்ற பதிவுகளில் நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். முகலாய பேரரசு எப்படி வீழ்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அவுரங்கசீப் வீழ்ந்ததற்கு பிறகு முகலாய பேரரசிற்கு மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள், சக்கரவர்த்தியாக மகுடம் சூட்டி கொண்டவர்கள், பாதுஷாவாக நாட்டை ஆள வேண்டியவர்கள், பல மன்னர்கள் குடி கூத்தியார் அந்த புறத்திலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வாழ்ந்து முகலாய பேரரசு வெறும் வீழ்ச்சிக்கு அடிகோடுவதற்கு வழிவகுத்தார்கள். முகலாய பேரரசு வீழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெரும் ஆபத்தாக வந்து முகலாய பேரரசுக்கு எதிராக போர் நடத்திய நாதிர் ஷா என்கின்ற பாரசீக பாதுஷா முகலாய பேரரசின் கோடிக்கணக்கான செல்வங்களை எப்படி கொள்ளையெடுத்து சென்றான், எப்படி அபகரித்து சென்றான், மைலாசனத்தை எப்படி எடுத்து சென்றான், கோஹினூர் வைரத்தை எப்படி அபகரித்து சென்றார் என்பதை பற்றியெல்லாம் கடந்த காலங்களில் தெளிவாக கூறியிருந்தோம். கடைசியாக வந்த முகமது ஷா என்கின்ற மன்னர், அவரும் வீழ்ந்ததற்கு பிறகு அகமது ஷா என்கின்ற இன்னொரு மன்னர் முகலாய பேரரசின் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். அகமது ஷா வருவதற்கு முன்பே அந்த நாதிர் ஷாவின் தளபதியாக இருந்த அப்தாலி என்பவருக்கும் முகலாய பேரரசின் மீது பெரும் ஆசை ஏற்பட்டது. 5 முறை முகலாய பேரரசை தாக்கினான். அவன் தாக்கி மிச்சம் மீதி இருக்கின்ற செல்வங்களையும் கொள்ளையெடுத்து சென்றான். அவருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் முகலாய பேரரசு ஒரு அரண்மனைக்குள் முடங்கி போனது. அரண்மனைக்குள் முடங்கி போன அந்த பேரரசில் கடைசியாக ஆலம்கீர் என்பவர் வந்தார். அதாவது அவுரங்கசீப்புடைய இயற்பெயர் ஆலம்கீர். அந்த பெயரையே வைத்துக் கொண்டு இந்த ஆலம்கீர் ஆட்சி நடத்திய பொழுது அவரிடம் எந்த செல்வங்களும் இல்லை. 4 சுவர்களுக்குள் முடங்கி போனார்கள். பல எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவர்களுடைய வாரிசுரிமை போட்டிகள் தொடர்ந்து நடந்தது. வாரிசுரிமை போட்டியில் ஒவ்வொருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். முகலாய அரச குடும்பத்து பெண்கள் கூட தப்பிக்கவில்லை. அந்த அளவிற்கு கொடுமைகளை முகலாயர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி முகலாயர்களை காப்பாற்ற அரண்மனைக்குள் சென்று அவர்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி இறுதியாக இருந்த முகலாய அரசனையும் பர்மாவிற்கு நாடு கடத்தினார்கள். அவருடைய வாரிசுகள் 2 குழந்தைகளை ஈவிரக்கம் இல்லாமல் துப்பாக்கியால் கொன்று குவித்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக இருந்த ஒரு மன்னன் கிழக்கிந்திய கம்பெனியின் உதவி தொகையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவரையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் கொன்று ஒழித்துவிட்டு இந்தியாவில் சிப்பாய் கழகம் என்னும் ஒரு கழகம் நடந்ததற்கு பிறகு அந்த சிப்பாய் கழகத்திற்கு முகலாய கடைசி அரசன் தான் காரணம் என்று சொல்லி அவரையும் கைது செய்தார்கள். கைது செய்தவரைத்தான் நாடு கடத்தினார்கள் என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நாடு கடத்திய அந்த முகலாய அரசின் கடைசி மன்னன் பர்மாவிலேயே மடிந்து போனார், இறந்து போனார். இந்த அவலங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து
முகலாய பேரரசின் அனைத்து அரண்மனைகள் உள்ளிட்ட முகலாய பேரரசை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து கொண்டது. அதற்கு பிறகு முகலாய பேரரசுடைய சரித்திரம் மட்டுமே எஞ்சி இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு பெரும் பேரரசு பாபரால் உருவாக்கப்பட்ட முகலாய பேரரசு 348 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை நடுங்க வைத்தார்கள். இந்தியாவில் பல போர்களை நடத்தினார்கள். லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்தார்கள். முகலாயர்கள் மட்டுமல்ல, நாடு பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ராஜபுத்திர மன்னர்கள் முதல் கொண்டு பெரும்பாலும் மன்னர்கள் போர்க்களத்திலே பலரை கொன்று குவித்துத்தான் பல நாடுகளை பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு தான் இன்றைக்கும் முகலாயர்களுக்கு மிஞ்சி இருக்கிறது என கூறிக்கொண்டு அடுத்து மனிதகுலம் தோன்றிய வரலாறை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.